அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபினோ பேமெண்ட் பேங்க்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஏஇபிஎஸ்ல இப்போதைக்கு நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் பற்றி பேச போறோம். சரிங்களா? ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு பணம் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு நீண்ட வரிசையில் போயிட்டு ஒரு நாள் ஆகிடும் அவங்க கேஷ் பணம் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ அங்கே போயிட்டு அவங்க பாஸ்புக் எடுத்துகிட்டு போகணும், அங்கே போய் கியூவில் நிற்கணும், சலான் எழுதணும். சரிங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சலான் எழுதவே தெரியாது. அங்கே போயிட்டு நிறைய பேர்கிட்ட நம்ம எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிற்கணும். இப்படி எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பேங்க்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சரிங்களா? ஒரு நாள் பேங்க்கு போகிறாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் பொழுது அந்த கஸ்டமருக்கு அங்கேயே பேங்க்லேயே போயிடுது. சரிங்களா? சில பேர் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு பஸ் வசதி இல்லாத ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆளை அழைச்சிட்டு போகணும். ஸோ அழைச்சிட்டு போகிறவங்க சும்மா கிடையாது, அவங்களுக்கு ஏதாவது நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய முன்னாடி ஏஇபி பணம் எடுக்கிறது, பேங்க்ல போய் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ்ங்கிற ஆப்ஷன்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. ஏடிஎம், மைக்ரோ ஏடிஎம்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் இருக்கு. நார்மலாக நம்ம கையிலேயே வச்சு பணம் எடுத்து கொடுக்கறது, ஏடிஎம் கார்டு வச்சு பணம் எடுத்து கொடுக்கறதுலாம் நிறைய கம்பெனிகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேங்கோட எம்ப்ளாயுமே, அதாவது பிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம எப்படி ஃபினோ பேமெண்ட் பேங்கோட பிசியோ, ஸோ அது போல பார்த்தீங்கன்னா ஒரு கனரா பேங்க்கும் ஒரு பிசி இருப்பாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கும் ஒரு சில பிசி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் சார்னே தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு சரியா தெரியாது, அவங்க பிசி தான் உள்ள ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிடையாது, அவங்களும் ஒரு ஏஜென்சி மாதிரி தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால தப்பும் இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு சில பேங்க்ல இருந்து, ஒரு கிராமத்துல ஒரு பேங்க் இருக்குன்னா சுத்து வட்டாரத்துல இருக்க ஒரு 4-5 கிராமத்துக்கு ஒரு பிசி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிசி பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் அந்த வில்லேஜில் போயிட்டு சர்வீஸ் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா மற்ற ஏரியாவை பார்க்கணும், அவங்களுக்கு மற்ற மற்ற ஒர்க் இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க பேங்க்லேயும் ஒர்க் பார்த்தாகணும். அந்த மாதிரிலாம் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதனால நிறைய ஏபிஎஸ் இப்போ ஊருக்கு ஒரு நிறைய கடையில் ஒரு இ சேவை மையத்துலேயோ ஜெராக்ஸ் கடையிலையோ நிறைய ஏபிஎஸ் அதாவது கையில வச்சு பணம் எடுத்து கொடுத்ததுக்கான ஐடிகள் நிறைய வச்சுருக்காங்க. ப்ரைவேட் ஐடிஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடிகள் உருவானதுனால இப்போ நிறைய பேங்க் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அப்டேட் கொண்டு வராங்க. ஏன்னா இஷ்யூ நிறைய நடந்திருக்கு, அதாவது திருட்டுத்தனங்கள் நிறைய நடந்துருக்கு. நம்ம சைடில் அதிகபட்சம் நடக்கல, ஆனால் இந்தியாவில் பல இடத்துல இன்னமும் பல மக்களை கைரேகை வச்சு பணம் எடுக்கும்போது நிறைய ஏமாத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஏமாற்றப்படுறதே தெரியாம ஏமாத்துறது நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பேங்க் சைட்லயும் என்பிசிஐ சைட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனதும், ஏற்கனவே மிக எளிமையா ஏஇபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கும் கைரேகை வச்சாகணும். ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துக்கு ஒரு யாரோட ஐடியோ அந்த பர்சன் கைரேகை வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இதுல சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ், ஏதோ ஒரு பயோமெட்ரிக் டிவைஸ் கைரேகை வைக்கிற மிஷின் ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணால் ஒரே நாளில் நிறைய வந்துட்டு இருந்தது. ஒரே நாளில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் யார் என்னன்னே தெரியாமல் வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு நீங்கள் தான் வாங்குறீங்கன்னா கூட தெரியும், உங்கள் பேரில் தான் வாங்குறாங்களா அப்படிங்கிறது கூட தெரியாமல் நிறைய ஐடிகள்லாம் கிரியேட் ஆகி நிறைய பிரச்சனை நடந்துருக்கு. சரிங்களா? மக்களோட பணம் பல இடங்களில் அவங்களுக்கே தெரியாமையும் ப்ளஸ் அவங்க ஒரு மெர்ஜென்ட் இவங்க பேரில் தான் ஐடி இருக்குன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் அவங்களோட ஐடியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ 24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அந்த மெர்ஜென்ட், அதாவது யார் பேரில் ஐடி இருக்கோ அந்த பர்சன் கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது கொண்டு ஒரு சில நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா 1-2 மாசத்துல எவரி வித்ராவலுக்கு, அதாவது ஒவ்வொரு கேஷ் வித்ராவல் பண்ணும் போதும் கைரேகை வச்சாகணும். அந்த மெர்ஜென்ட் யார் பேர்ல ஐடி இருக்கோ அவங்க கைரேகை வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. ஏன்னா தப்புகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனா அது நிறைய சிக்கல் என்னன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க கைரேகை வைக்கிறது இல்லை, ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே ஒயர்டு கேபிள் தான் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் கஸ்டமர் சைடு இவங்க சைடையும் வச்சு நம்ம மாத்தி மாத்தி எடுக்கும்போது நிறைய சிரமங்கள் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல இருந்து கொஞ்சம் அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்க.
24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் மட்டும் யார் அந்த மெர்ஜெண்டோ அவங்க கையிலேயே வச்சுட்டாக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம், இது நம்ம சைடில் உள்ள விஷயம். இப்போ ஏஇபிஎஸ்ல நிறைய அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நிறைய பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பணத்தை எடுக்க முடியல. மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது, கேஷ் வித்ட்ராவல் பண்ணால் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய, நம்ம ஐடின்னு கிடையாது, பொதுவாக எல்லா ஐடிக்குமே வந்து இந்த இஷ்யூ வந்துட்டு இருக்கு. சரிங்களா? காரணம் என்னன்னா, யாருமே வந்து பேங்க்ல போய் இப்போ அதிகமாக பணம் எடுக்கிறது இல்லை, அந்த பேங்கோட பிசிடியும் போய் பணம் எடுக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ இந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து கஸ்டமர், அதாவது தேர்ட் பார்ட்டி, மற்ற ஐடியில் பணம் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு எடுக்க முடியாத மாதிரி அவங்களோட சிஸ்டத்தில் வந்து நிறைய சிண்டி சீடிங், இந்த ஆதார் கைரேகை வச்சு பணம் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு எடுக்க முடியாமல் லாக் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சில பேங்க் என்ன பண்றாங்கன்னா, நீ எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்க, ஆனா எனக்கான சார்ஜஸ் கட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்னென்ன பேங்க்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கனரா பேங்க்ல ஒரு கஸ்டமருக்கு வந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு 7 ரூபா சார்ஜஸ் பிடிச்சிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸுக்கும் அதே போல தான், நம்ம ஐடின்னு கிடையாது, பொதுவாக எல்லா ஐடியிலையும் அந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. வித்ட்ராவல் பண்ணாக்க அதே போல சார்ஜஸ் வந்துருந்தது. இதுக்கு முன்னாடி கனரா பேங்க், போஸ்டல் பேமெண்ட் பேங்க்ல கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்லயும் வந்து நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் 7 ரூபாயும், ஒரு வித்ட்ராவல் பண்றோம் அப்படின்னாக்கா 24 ரூபாயும் சார்ஜஸ் போடுறதா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு பாடம்னா, நம்ம மற்ற பேங்கோட கஸ்டமர் வந்து நம்மளோட கஸ்டமரை கருத முடியாது. சரிங்களா? அவங்க இன்னைக்கு இங்க வரலாம், நாளைக்கு யார்கிட்ட வேணா போய் எடுக்கலாம், நாளைய மறுநாள் வந்து பேங்க்லயே கூட போய் எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு 24 ரூபா 30 ரூபா காசு போறதுக்கு பதிலாக, ஏன்னா பேங்க் சைட்லயே இந்த சார்ஜஸ் பிடிச்சிடுறாங்க, அதை இல்லாத நமக்கும் கமிஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்ம கமிஷன் கொடுக்கணுங்கிறது சிரமமான விஷயம். ஸோ நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் உங்ககிட்ட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களோட கஸ்டமரே கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் மாற்று என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபினோவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். நிறைய அக்கௌண்ட் இருக்கு, 8 வகையான அக்கௌண்ட் இருக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, 100 நாள் வேலைக்கான, அதாவது 100 நாள் வேலைக்கான அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க நம்மளுடைய 100 ரூபா அக்கௌண்ட்டு. இப்போ நம்ம மகளிர் உரிமை தொகை எல்லாமே டிபிடிலாம் ஆட்டோமேட்டிக் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ சேலரி அக்கௌண்ட்லாம் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட்டும் இருக்கு. ஸோ கஸ்டமருடைய தேவை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன அக்கௌண்ட் தேவையோ இவங்க வந்து டிபிடி மட்டும்தான் பெறுவாங்க. டிபிடினா இந்த மகளிர் உரிமை தொகை, 100 நாள் வேலைக்கான பணம், கேஸ் மானியம், அந்த மோடி பணம் சொல்லுவாங்க இல்லையா, பிஎம் கிசான் பணம். ஸோ இந்த பணம் தான் வரும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு 100 ரூபா அக்கௌண்ட்டே போதுமானது. அவங்க 100 ரூபா அக்கௌண்ட்னா வருடத்துக்கு ஒரு டைம் வந்து 100 ரூபா பிடிச்சிப்பாங்க, அவங்க ஜீரோலையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் நமக்கு. சரிங்களா? ஸோ நம்ம கஸ்டமர் வந்து நம்மகிட்டயே பணம் எடுக்கும்போது சார்ஜஸ் கிடையாது. அதே போல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வித்ட்ராவல் பார்க்கணுமா, வித்ட்ராவல் பண்ணணுமா, தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரே வித்ட்ராவலில் 25,000 எடுத்து கொடுக்கலாம். சிங்கிள் டிரான்சாக்ஷனில் 25,000 வரைக்கும் நம்ம எடுத்து கொடுக்கலாம். நம்மளே அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் தேவையா நம்ம டெபாசிட் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் மொபைல் பேங்கிங் ஆப் இருக்கு. மற்ற பேங்க்ல எப்படி மொபைல் பேங்கிங் ஆப் இருக்கோ, ஸோ அது போலவே நம்ம ஃபினோ கஸ்டமருக்கும் ஃபினோ பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இது நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அதில் போயிட்டு அவங்க கியூஆர் ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை பில் பேமெண்ட் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மகிட்டயே வந்து கைரேகை வச்சு பணம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரு நம்மளை தேடி வர தேவையில்லை. ஒரு எவ்வளோ காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலையும் செக் பண்ணிக்கலாம், மெசேஜும் வரும், அதை வச்சும் பார்த்துக்கலாம். ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா கஸ்டமர் அவங்களோட வீட்டில இருந்தே தாராளமாக செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது கஸ்டமருடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு ஷோ ஆகிடும், அவங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம ஃப்ளெக்சிபிளாக பண்ணலாம். மற்ற எந்த ப்ராசஸ் பண்ணணுன்னாலும் கஸ்டமரோட கைரேகை இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய
நல்ல விஷயம் தான் நமக்கு. ஏன்னா கஸ்டமர் கிட்டேயே வராம ஓடிபி சொல்றாங்க அப்படின்னாக்கா நம்ம எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்து சொல்லிட போறோம். என்ன பணம் ஏறி இருக்கு, எந்த டேட்ல ஏறி இருக்கு, எவ்வளவு ஏறி இருக்கு, ஸோ நம்ம எவ்வளவு வித்ரா பண்ணியிருக்கோங்கிறத வந்து நம்ம கஸ்டமர் நம்ம இடத்துக்கு வராமையே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இது ஒரு பெனிஃபிட். ஏன்னா மற்ற பேங்க்ல நம்ம பார்க்கும்போது கஸ்டமருக்கு வந்து 7 ரூபா சார்ஜஸ் போகுது ரைட்டுங்களா. ஸோ 7 ரூபா சார்ஜஸ் போகுது. வித்ராவல் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா 23 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இது நம்ம நடைமுறையில் நிறைய பேரும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. வித்ராவலுக்கு சார்ஜஸ்ங்கிறது வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதையும் நம்ம தவிர்த்துக்கலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு 3 டைம் ஒரு கஸ்டமர் வந்து பணம் எடுக்கிறாங்க அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு 60-70 ரூபா திட்ட போயிடுது. அதாவது நமக்கு, அதாவது இந்த மெர்ஜன்ட் யாரு பணம் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் சைட்ல மட்டுமே 60-70 ரூபா ஒரு மாசத்துக்கு தோராயமா எடுக்கப்படுது. சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம ஒரு 100 ரூபா வாங்கிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா தாராளமா அந்த சார்ஜஸ் இல்லாம நமக்கான சார்ஜஸ் உங்களுக்கு என்ன தேவையோ, எவ்வளவு ஒரு 5 ரூபா வாங்குறீங்களா, 10 ரூபா வாங்குறீங்களா, ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஒரு கஸ்டமருக்கு அதுல ஒரு பெனிஃபிட். ப்ளஸ் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்க உங்களுடைய கஸ்டமர். அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்ததுனால உங்ககிட்ட தான் வருவாங்க, அதனால ஒரு பெனிஃபிட். ப்ளஸ் நீங்க ஓபன் பண்ணி கொடுத்த அக்கௌண்ட்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனு, அதுல ஒரு எம்ஐபி மெயின்டைன் பண்றாங்க, மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ். அது மெயின்டைன் பண்ண அவசியம் கிடையாது. இன்கேஸ் பணம் ஏறுறவங்க யாரும் உடனே வந்து பணம் எடுக்க போறதில்ல. சரிங்களா. ஸோ அவங்க எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்றாங்களோ அதுக்கு நமக்கு ஒரு கமிஷன் பேஸுங்கிறது வந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா. ஸோ என்னன்னாக்கா மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கு சார்ஜஸ் வர போகிறது கிடையாது. எப்போனாக்கா அவங்கள நம்மளோட கஸ்டமராக மாற்றி, ஃபினோ கஸ்டமராக மாற்றி வித்ட்ராவல் பண்ணும்போது மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அந்த சார்ஜஸ்ங்கிறது முற்றிலுமாக கிடையவே கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம் நமக்கு. சரிங்களா. ஸோ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்காகவே ரொம்ப ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஒரு லைசன்ஸை கொடுத்து நீயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடு, நீயே ஏடிஎம் கார்டை கொடு, அவங்களுக்கு நீயே தான் வங்கி, உனக்கு அவங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ நீயே பண்ணிக்க, பேங்க்ல நடக்கக்கூடிய 90% ஒர்க்கை நீ பண்ணி கொடு. ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கஸ்டமருக்கு நிறைய லோன் கொடுக்குற ப்ராசஸ்லாம் நிறைய கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான ட்ரையலும் போயிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜென்ட்டுக்கு மட்டும் லோன் கொடுக்குற மாதிரி ப்ராசஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கஸ்டமருக்கும் நம்ம லோன் கொடுக்குற ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இன்னமும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் உங்களை நிலைப்படுத்துங்க. சரிங்களா. அப்படி உங்களை நிலைப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து இந்த ஒரு நாளைக்கு ஒரு பெரிய வங்கியா வந்து செயல்பட்டு உங்க ஊர் மக்களுக்கும் சரி, அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம உங்களுக்கும் பாதிப்பு இல்லாம நீங்க நடந்துக்க முடியும். சரிங்களா. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க.